பக்தி மாநாடு, முருக பக்த மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தி மாநாடுன்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அவங்களை எல்லாம் சாரசாரியா கூட்டு வந்திருக்கிறார்கள். அப்படி கூட்டு வந்தது வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஆள் வரமாட்டாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சு பல வாகனங்கள் வண்டிகளை வந்து புக் பண்ணி, ரயில புக் பண்ணி காசை கொடுத்து அதுல எல்லாம் மக்களை வம்படியா பிடிச்சி ஏற்றிருக்காங்க. பேருக்கு பல வண்டிகளை பார்த்தோம்னா பெரிய பஸ்ஸா இருக்கு, உள்ள உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா 20 பேர் 25 பேர் தான் உட்காந்துருக்காங்க. சின்ன சின்ன வண்டிகள் வருது, அதுல 20 பேர் உட்கார இடத்துல 5 பேர் 4 பேர் உட்காந்துருக்காங்க. இப்படி எல்லாம் வண்டியை பிடிச்சி புக் பண்ணி காசை கொடுத்து வண்டி கணக்கு காமிக்கிறது, ஆள் கணக்கு காமிக்கிறதுன்ற அளவுல ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து காசை கொடுத்து வந்து மக்களை வந்து திரட்டி இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுல இந்த மாநாடு மிகப்பெரிய படுதோல்வி. ஏன் அப்படி சொல்றோம்னா, சாதாரணமா ஒரு இப்ப திருப்பரங்குன்றத்துல ஏதோ ஒரு திருவிழா இல்ல பழனியில திருவிழா அப்படின்னா சாதாரணமா 5 லட்சம் 10 லட்சம் பக்தர்கள் வந்து அந்த மாநாடு அங்கெல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போதான் செய்யறாங்க. அது பக்தியில இருந்து இயல்பா போறாங்க. ஆனா இந்த கும்பல் காசை கொடுத்து வந்து இவ்வளவு தூரம் திரட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்திற்கு ஆள் வரலை அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் இவர்கள் ஃப்ராடு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், பணம் கொடுத்து ஆளை கூட்டு வந்திருக்காங்கன்றதும் மிக தெளிவான உண்மையா இருக்கு. இவர்கள் அம்பலப்பட்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய தோல்வி.